நாம் எல்லோரும் கடவுளை பற்றிய உண்மையான ஞானத்தை பெற முயல வேண்டும். ஞானம் என்பது என்ன? பரம்பொருளாகிய கடவுள் மட்டுமே உண்மை, மற்றதெல்லாம் மாயை என்பதைத் தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான். பரம்பொருள் என்னும் ஒன்றுதான் உலகத்தில் உள்ள அத்தனை பொருளுமாக இருக்கிறது. எல்லா பொருட்களையும் கடவுளாகவே பார்க்க வேண்டும். இதை விடுத்து அந்த பொருட்களை அதன் உண்மை இயல்புக்கேற்ப மனதை செலுத்தினால் சஞ்சலம், ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். திண்ணையில் உட்கார்ந்திருப்பவன் கீழே விழுந்தால் சாய்த்து கொள்வதோடோ அல்லது சுளுக்கு ஏற்படுவதோடோ போய்விடும். ஆனால் பணக்காரன், பதவிக்காரன் மாடி மீது இருக்கிறான். அவன் கீழே விழுந்தால் எலும்பு முறிந்துவிடும். ஏன்? உயிருக்கே ஆபத்து உண்டாகும். உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தான் ஒருவனே மகா கிட்டிக்காரன், மகா யோகியன், ரொம்ப அழகுள்ளவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அதுபோலவே துன்பப்படுபவனும் தான் ஒருவன் மட்டுமே உலகிலேயே அதிக துன்பப்படுபவன் என்று எண்ணிக்கொள்கிறான். ஆனால் இரண்டுமே உண்மையல்ல. சுகமும் துக்கமும் இரட்டை பிறவிகள். சுகம் இருக்கும் இடத்தில் துன்பமும் இருக்கும். இன்பமும் துன்பமும் ஒன்றை விட்டு ஒன்று விலகுவதில்லை. எனவே இன்பம் துன்பம் இரண்டையும் விட்டாலன்றி நிம்மதிக்கு வேறு வழியில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இது மகா பெரியவா அருள்வாக்கு.